அமைச்சரவை மாற்றத்திற்கான ஏற்பாடுகள் ஆளுநர் மாளிகையில் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 3:30 மணிக்கு அமைச்சரவை பொறுப்பேற்பு நடக்க இருக்கிறது. செய்தியாளர் ஸ்டாலின் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? திரு கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை அப்படின்னு அவரே சொன்னதாக செய்திகளில் பார்த்தோம். மற்றவர்களுக்கான துறைகள், புதிதாக பொறுப்பேற்பவர்களுக்கான துறைகள் அப்படிங்கிறது ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? கார்த்திகேயன், 4 பேர் அமைச்சரவையில் தற்போது புதிதாக இடம்பெற இருக்கிறார்கள். அதுக்கான ஏற்பாடுகள் தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருது. நீங்க நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். பெரும்பாலான அமைச்சர்கள், திமுகவுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், IAS IPS அதிகாரிகள் எல்லாம் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்துவிட்டாங்க. அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் புதிய அமைச்சராக செந்தில் பாலாஜி, ஏற்கனவே முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி, டாக்டர் கோவி செழியன், ராஜேந்திரன், பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் ஆவடி நாசர் ஆகியோர் அமைச்சரவையில் புதிதாக தற்போது இடம்பெற போகிறார்கள். நீங்க குறிப்பிட்டது மாதிரி அமைச்சர் பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறையானது தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக அந்த துறை டாக்டர் முனைவர் கோவிச்செழியனுக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது. பிற அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான இலாக்காக்கள், இந்த போர்ட்போலியோஸை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வைத்து வந்த மின்சாரத்துறை அவருக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் வசந்தான் இருந்தது. அது தற்போது அமைச்சர் முத்துசாமி அந்த போர்ட்போலியோ கவனிச்சிட்டு இருக்காரு. மின்சாரத்துறை மட்டும் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கப்படும். முனைவர் கோவிச்செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், அதே போல பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை. இதற்கு முன்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரனிடமிருந்து, குன்னூர் ராமச்சந்திரன் அந்த போர்ட்போலியோ இருந்தது. அவருக்கு பதிலாக அவர் தற்போது அமைச்சரிடம் விடுவிக்கப்பட்டிருக்கிற நிலையில பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. அதே போல SM நாசர், ஆவடி நாசரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை, அந்த துறை ஏற்கனவே செஞ்சி மஸ்டான் அந்த துறைய அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது ஆவடி நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அந்த துறை ஒதுக்கப்படும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை தவிர முதலமைச்சர் வசம் தான் அந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் இருந்தது, திட்டம் மற்றும் செயலாக்கத்துறை முதலமைச்சர்கிட்ட இருந்தது. தற்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு, துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த துறை, அந்த போர்ட்போலியோ கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் பெரும்பாலும் மாற்றப்பட்டு இருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு சுற்றுச்சூழல் துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜகண்ணப்பன், மதிவேந்தன், கயல்விழி செல்வராஜ், மெய்யநாதன், பொன்முடி ஆகியோருடைய துறை தற்போது மாற்றப்பட்டு இலாக்காக்கள் உடைய அறிவிப்பு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரை பதவியேற்பு முடிவடைந்தவுடன் அந்த இலாக்காக்கள் தொடர்பான அறிவிப்பை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 3:30 மணி அளவில் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் மட்டும் வருகை தர வேண்டியிருக்கிறது. அதே போல ஆளுநரும் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த பாரதியார் மண்டபத்துக்கு வர இருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தையும் இங்கே குறிப்பிட்டாகணும் கார்த்திகேயன். செய்தியாளர்களுக்கு அனுமதியை வழக்கமா அமைச்சரவை, இது போன்ற அமைச்சரவை பொறுப்பேற்கும் பொழுது செய்தியாளர்களுக்கு உள்ள அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் தற்போது செய்தியாளர்களுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்று செய்தித்துறை அந்த அனுமதியை மறுத்திருக்கு. இது போன்ற ஒரு பெரிய LED ஸ்கிரீன் வச்சுதான் நம்ம இங்கிருந்து செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்க உள்ள என்ன நடக்குது, அந்த பாரதியார் மண்டபத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத இதன் மூலமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியிருக்கிறது. செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்களுக்கு யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்ற விஷயத்தை செய்தித்துறை தன்னுடைய விளக்கமாக கொடுத்திருக்கு. கேட்டா ஆளுநர் மாளிகை தான் உள்ள அலோ பண்ணல அப்படின்றதையும் தற்போது செய்தித்துறை தன்னுடைய விளக்கமா சொல்லியிருக்காங்க. செய்தியாளர்கள் தற்போது வெளியில தான் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் தற்போது இங்க இருக்கிறது கார்த்திகேயன்.